கர்த்தர் மகிழ்ந்ததாக இன்றைய வசனம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிட்டு. கர்த்தர் மகிழ்ந்ததாக இந்த வசனம் பார்க்கும்போது அந்தியோகியாவில் தான் முதல்ல கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் வருது. வேதம் போட்டிருக்கோம். ஒரு வருஷ காலமாக அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஒரு வருஷ காலம் வாழ்ந்து தேவனோடு இப்போ இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் போது அவங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வருஷ காலமாக அவங்க தேவனை பிரசங்கித்தாலும் அவங்களோட கிரியையை பார்த்துருப்பாங்க. இவங்களோட கிரியை எப்படி இருக்குது? இப்போ நம்ம பிரசங்கம் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம், பிரசங்கம் வச்சு பேசி போயிடுவாங்க. இவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்குதா, அவங்க சொல்கிற மாதிரி வாழ்கிறாங்களா, இதை வச்சு தான் அவங்க ரெண்டாவது சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வருது. அப்படி கிறிஸ்தவர்கள் சாட்சி பண்ணிட்டு அவங்க பேசும்போது எல்லா இடமும் தேவனை அறிகிறாங்க. இந்த கிரியை பார்க்குறாங்க. அதை அப்போ காஸ்பல் சொல்லாங்க, கர்த்தர் அறியாங்க. இந்த வேளையில் நம்ம கிரியை வச்சு நம்மளை கிறிஸ்தவர்கள்னு சொல்லலாம். கர்த்தர் பிறப்பால் இயேசு ஏற்றுக் கொடுக்கலாம், இதில் கிறிஸ்டின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் உண்மையாக அந்த ஒரு சாட்சியோடு கிறிஸ்தவர்கள் ஆளுமா? உங்களை குறித்து சுற்று வட்டாரத்துலையோ உங்கள் வேலை கட்டத்துலையோ உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே உங்களை விட்டு கேட்கும்போது அவங்க என்ன சாட்சி சொல்லுவாங்க? கிறிஸ்தவர்கள் மெய்யாகவே தேவன் கிறிஸ்துவை தரித்திருக்க நபர்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்லலைன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம கர்த்தர் மன்னிப்பு கேட்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ. ஆனால் அந்தியோகியாவோட சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள்னு பேர் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்நாளில் ஒரு கிறிஸ்துவின் மெய்யாக தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவன் அப்படின்னு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிப்போம். வாழ்க்கையை சீர்படுத்துவோம், சாட்சியாக வாழுவோம். சும்மா குடியிருக்கிற இடத்துலையோ வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, எல்லாவற்றிலையுமே கிரியையில் ஒரு பரிசுத்தமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம காஸ்பலை சொல்லுவோம். எல்லாரும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வாங்க. இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிப்போம். இந்த உலகத்தில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, கிரியை கிறிஸ்தவன் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பிரியமானது செய்வோம். தேவனை கிருபை செய்வார். அந்த பூமியில் சாட்சி தருவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். தேவனை கிருபை செய்வாராக. ஆமென்.